கரூர் செல்ல பாதுகாப்பு கோரி விஜய் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்க கேட்கலாம். சோலமன், இந்த மனுவில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது அப்போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக SIT அமைக்கப்பட்டு இதற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் குடும்பத்தினரை சந்திப்பதற்காக பல்வேறு முயற்சியில ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே வீடியோ கால் மூலமாக அவர் பாதிக்கப்பட்ட 33 குடும்பத்தினரிடம் பேசியதாக தாவேகா சார்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தாவேகா தலைவர் விஜய் கரூருக்கு செல்வதற்காக ஒரு அனுமதி கோரியும் அது மட்டுமின்றி பாதுகாப்பு கோரியும் DGP அலுவலகத்துல தாவேகாவோட சார்பு வழக்கறிஞரான அறிவழகன் என்பவர் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் தற்போது DGP அலுவலகத்திற்கு உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இந்த மனு கொடுத்து வருகிறார். இந்த நிலையில தான் ஏற்கனவே இவர் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக செல்ல இருப்பதாகவும் அதுல குறிப்பிடப்பட்டது. ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் செல்லும் போது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அது மட்டுமின்றி அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும் DGP அலுவலகத்துல அந்த மனுல குறிப்பிட்டிருக்கிறது. இதனை பரிசீலனை செய்து அனுமதி கொடுப்பார்களா இல்லையா என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சோலமன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.